வணக்கம். நாங்கள் தான் சரக்கு படத்தில் ஒர்க் பண்ண முக்கியமான டெக்னீஷியன். எங்கள் டைரக்டர் திரு ஜெயக்குமார் சார், எங்கள் அண்ணன் கோதண்டம் மற்றும் டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே இங்கே இருக்கோம். அந்த படத்துடைய வசனகர்த்தா எழுச்சூர் அரவிந்தன். சரக்கு படம் மக்களிடையே ஒரு விழிப்புணர்வு, மக்களிடையே ஒரு விழிப்புணர்வுன்னு சொல்கிறத விட அரசாங்கத்துக்கே ஒரு விழிப்புணர்வு தேவைப்படக்கூடிய காலம் இது. அந்த அரசாங்கத்துக்கு விழிப்புணர்வு தர்றதுக்கு நாங்கள் இந்த படத்தை பண்ணியிருக்கோம். டாஸ்மார்க் என்று சொல்லப்படும் மதுக்கடைகளால் நடக்கிற குழப்பங்களை, அழிவுகளை இந்த படம் எடுத்து காட்டுது. டாஸ்மார்க் என்ற மதுக்கடைகள் அரசாங்கம் மது விற்கக்கூடாது, அரசாங்கம் மதுக்கடைகளை மூட வேண்டும் என்ற கருத்தை ஆணித்தரமாக வலியுறுத்தி இந்த சரக்கு படம் எடுக்கப்பட்டிருக்கிறது. அதை நோக்கியே எங்களுடைய வசனங்கள், எங்களுடைய இயக்கம், எங்களுடைய நடிகர்களுடைய ஒத்துழைப்பு எல்லாமே அமைஞ்சிருக்கு. நாங்கள் இதில் முக்கியமான சொல்ல வர வேண்டிய விஷயம் என்னென்னா, ஒரு 17 வயசு பையன் நீட் எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டான், தற்கொலை பண்ணிக்கிட்டான், நீட் எக்ஸாம் வேணான்னு சொல்லக்கூடிய இந்த அரசாங்கம் தன் தகப்பன் குடிகாரனாக இருக்கிறான் என்று வருத்தப்பட்டு ஒரு 13 வயசு பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிறான். அப்போ ஏன் மதுக்கடைகள் வேணான்னு போராடுறதில்லை? என்ன சிக்கல் அவங்களுக்கு? அதில் ஒருத்தர் தற்கொலை பண்ணிக்கிட்டா நீட் எக்ஸாம் வேணான்னு ஒரு 50,000 கையெழுத்தோ 1,00,000 கையெழுத்தோ வாங்குறீங்க. ஒரு குழந்தை தன் தகப்பன் குடிகாரனாக இருக்கான்ற வருத்தப்பட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டா மதுக்கடைகளை மூடுறதுக்கு யாருமே ஒரு கையெழுத்து கேட்டு வர்றது இல்லையே, என்ன காரணம்? இதுதான் எங்களுடைய கேள்வி. இந்த கேள்விக்கான பதில் தான் இந்த சரக்கு படம். இப்போவும் கள்ளச்சாராயம் வருதுன்னு நாங்கள் இந்த படத்தில் ஒரு வசனம் இருக்குது. இப்போ சமீப காலத்தில் மதுக்கடைகள் திறந்தே இருந்தது. நம்ம இப்போ சமீப காலத்தில் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதை தடுக்கிறதுக்கு தானே அரசாங்கம், அதை தடுக்க தானே காவல்துறை, அதை தடுக்க தானே அவங்க சம்பளம் வாங்குறாங்க. கடமையை செய்யாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் காரணம் சொல்லி தப்பிச்சுக்க முடியுமா? அது நாங்கள் நகைச்சுவைக்காக எண்டில் நாங்கள் அரசாங்கம் அரசாங்கம் நாங்கள் இப்படி போராடினோம்னா அரசாங்கம் இன்னொரு வழியை கண்டுபிடிச்சி அதை விற்கிறதுக்கு முயற்சி பண்ணுறதுங்கிறத நாங்கள் சட்டம் பண்ணி சொல்லியிருக்கோம். இந்த அரசாங்கத்தை மட்டுமே இல்லை, முந்திருக்க அரசாங்கமும் யாரெல்லாம் இதை விற்றாங்களோ, யாரெல்லாம் இதுக்கு ஆதரவு தந்தாங்களோ அத்தனை அரசாங்கத்தையும் நாங்கள் கேள்வி கேட்டிருக்கோம். இப்போ தமிழ்நாட்டில் டாஸ்மாக் தான் இருக்கு தவிர சாராயமோ மது கடையும் கிடையாது. ஏன் நீங்க ஒரு போல்டா ஸ்டாலினே குறை சொல்றீங்க? இது கண்டிப்பாக இல்ல இந்த சரக்கு படம் இன்னொரு 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தா அப்ப நாங்க எடப்பாடியை குறை சொல்றதா நீங்க சொல்லிருப்பீங்க. ஏன்னா இல்ல டாஸ்மார்க்கா தான் சொல்றோம் நாங்க. இல்ல அது சொல்லக்கூடாது, சென்சார்ல டாஸ்மார்க்னு வார்த்தை உபயோகிக்கக்கூடாது. எல்லாமே டாஸ்மார்க் எல்லாம் எடுத்துட்டு ஒயின் ஷாப்பு மதுக்கடைன்னு மாத்திருக்கோம். முன்ன இருந்தது டாஸ்மார்க் தான் இருந்தது. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 100 இடத்துல டாஸ்மார்க்னு வரும், போர்டில் பிடிச்சிருப்பாங்கல்ல, அதில் கூட டாஸ்மார்க்னு இருந்தால் அதை கூட அழிச்சு வச்சிருக்கோம். சென்சார் டைப் தான். இல்ல நீங்க தமிழ்நாடு சிஎம் நீங்க ரைஸ் பண்றீங்க, தப்பு. அவர் திரைப்படத்துல ஒரு காட்சி அமைப்பு தான், அது தவிர நீங்க அதை மாத்துறீங்க. இவரை சரி டைரக்டர் நீங்க மாத்துறீங்க, தப்பு. சரி சொல்லுங்க, இருங்க ஒருத்தரா கேளுங்க. சரி கேளுங்க. தமிழ்நாடு சிஎம் தான் கொடுத்திருக்காங்க, பெண்களுக்கு பஸ் இலவசம் தமிழ்நாடு சிஎம் தான் கொடுத்திருக்காங்க. அப்படி அப்ப நாங்க யாரை சார் மென்ஷன் பண்ணி பாக்குறது? சரி ஃபேனு, சைக்கிள் இதெல்லாம் யார் கொடுத்தது? லேப்டாப் யார் கொடுத்தது? இந்த சிஎம் கொடுத்தாரா? அது யார் கொடுத்தாங்க லேப்டாப்? ஒன் செகண்ட். ஆடு மாடு யார் கொடுத்ததுங்க? ஆடு மாடு யார் கொடுத்தது? இல்ல தெரியல, நீங்க இவ்வளவு கேட்டீங்களா? கேளுங்க. இவர் கொடுக்கல, இப்ப இருக்கிற முதல்வர் கொடுக்கல. அதுதான் பொதுவான சிந்தனையில் தான் சொன்னாங்க. எல்லா சிஎம் தான் அங்க சொன்னாங்க. ஓகேங்களா? இல்ல எல்லாருமே கொடுக்குறாங்க. தப்பு பண்ணாங்கன்னு நீங்க தான் சொல்றீங்க, நாங்க சொல்லலையே. தப்பு பண்ணாங்க நீங்க சொல்றீங்களா? தப்பு பண்ணாங்கன்னு நீங்க சொல்றீங்களா? கொடுத்தாங்கன்னு சொன்னேன், தப்பு பண்ணாங்க நான் சொல்லலையா? இல்ல நீங்க சொல்றீங்களா? தைரியம் தான் இங்க சொல்லுங்க. தப்பு பண்ணாங்க இங்க வாங்க, தைரியம் தான் இங்க சொல்லுங்க. தப்பு பண்றாங்கன்னு சொல்லுங்க. கேமரா எடுத்து ஷூட் பண்ணுங்க. நான் சொல்லல தப்பு பண்றாங்கன்னு நாங்க சொல்லல.
ஆமா சார் நாம வந்து ராஜாஜி ஆட்சி அமையணும், காமராஜர் ஆட்சி அமையணும். ஒன்றும் பிரச்சனை இல்லவா? ரைட், இப்ப சொல்லுங்க, என்ன சொல்லுங்க, அப்படியே சொல்லுங்க. எல்லா முதல்வரையும் சொன்னீங்களே, எந்த முதல்வர் இல்ல அதை சொல்ல, எல்லா முதல்வரையும் சொல்றேன். இல்ல அவர் சொன்னாரு பாத்தீங்களா, ஆடு கொடுத்தாங்க மாடு கொடுத்தாங்கன்னாங்க. ஆமா அவங்க கொடுத்தாங்க. ஆமா. ரெண்டாவது இவர் வந்து 1000 ரூபாய் இதெல்லாம் கொடுத்துருக்காரு பஸ் இலவசம். நீங்க என்ன செய்ய சொல்ல வரீங்க? எல்லா சிஎம் பதவி 1971 இருந்து இது வரைக்கும் கொடுத்த எல்லாரையும் தான் டயலாக்ல இருக்கு. படம் பார்த்துட்டு பேசுங்க. எல்லா முதல்வருமே தவறு செஞ்சிருக்காங்க. தவறுன்னு சொல்லல, இதை சுட்டி காட்டு கொடுத்தாங்கன்னு சொல்றோம். சரி, தவறுன்னு சொல்லல. சரி, கல் வந்து ஒரு கல் வந்து ஒரு உணவு. அது வந்து மது கிடையாது. அது வந்து ஒரு உணவு. கல்லுன்றது ஒரு உணவு. அதை வந்து நீங்க இதோட சேர்க்காதீங்க. கல்லு வந்து உணவு சேராது. உணவு தான் அது ஒரு பானம். ஒரு இது இல்ல இல்ல, அது ஒரு பானம். அதை நீங்க வந்து போதைப் பொருளை ஆக்காதீங்க. அது மாதிரி மாத்தக்கூடாது. அது மாத்தக்கூடாது. ஆமா, அதை சொல்லிருக்கலாம், மென்ஷன் பண்ணிருக்கலாமே. கல்ல எடுத்துறதுல நீங்க மென்ஷன் பண்ணிருக்கலாமே. கல்லு வந்து அப்படி கிடையாது. பல பேர் போராடிட்டு இருக்காங்க. கல்லை கொண்டு வரணுன்றதுக்காக பல பேர் போராடிட்டு இருக்காங்க. இப்ப எங்களுக்கு எது வேணுங்கிறது எங்க பிரச்சனை இல்ல, எது வேணாங்கிறத வச்சுதான் நாங்க படம் எடுத்திருக்கோம். எங்களுக்கு டாஸ்மாக் வேணாம். கல்லு குடிச்சீங்கன்னா உயிரிழப்பு இப்படி எல்லாம் ஏற்படாது. ஆனா இதனால வந்து தினம் 10 பேர் தாலி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இல்ல, கண்டிப்பா இல்ல. நாங்க மொத்தமா மது விலக்கு தான் கேட்கிறோம். எப்படி குஜராத் மாநிலத்தில் மது விலக்கு இருக்கோ அந்த மாதிரி தமிழ்நாடுக்கு வரணும்னு நாங்க சொல்றோம். இத படம் வந்து முடிஞ்ச போது அந்த மதுவை வந்து சிஎம்ஏ வந்து மூடிடுறான்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு 1 மாசத்துக்கு அப்புறம் லாஸ்ட் ஒரு இஷ்யூ ஓப்பன் பண்றீங்க. இப்படி கூட நடக்கலாம்னு ஒரு இஷ்யூ சொல்றீங்க. அது எப்படி உங்களுக்கு தோணுச்சு? தோன்றது இல்ல, ஏதாவது ஒரு ஆல்டர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதை நிறுத்த மாட்டாங்க. அந்த வருமானத்தை இழக்க விரும்ப மாட்டாங்க. அதோட கருத்து என்ன தெரியுங்களா? இல்ல சார் இருங்க, என்ன பேச விடுங்களா, என்ன பேச விடுங்க. அதோட கருத்து என்ன தெரியுமா? திருந்த அவங்களெல்லாம் சொல்லி எல்லாம் குறை, அவங்களுக்கு தப்பு கிடையாது. அவங்கெல்லாம் தப்பு கிடையாது. தப்பு யார் தெரியுமா? பொதுஜனம் தான் தப்பு. அவங்க திறந்து வச்சிருந்தாலும் நீ ஏன் போற, நீ ஏன் வாங்கி குடிக்கிற? பொதுஜனமும் இதுக்கு ஒரு காரணம். நீ ஏன் அவங்களே குற்றம் சொல்லிக்கிட்டு இருக்கிற? திறந்து வச்சிருக்காங்க அதனால தான் நாங்கள் குடிக்கிறோன்னு. இங்கே திருந்தது யார் தெரியுமா? திருடனா பார்த்து தான் திருந்தணும். புரியுதுங்களா? நம்ம தான் திருந்த வேண்டியது. நாம் வந்து இந்த மது வேணாம் அப்படின்னு நாம் ஒரு முடிவுக்கு வரணும். அதுக்கு தான் அந்த லாஸ்ட்டாக அந்த கருத்தை சொல்லியிருக்கோம். இப்படி ஏதோ ஆல்ட்ரா வந்துக்கிட்டே இருக்கும், எது வேணாலும் நடக்கும் பின்னாடி. ஆனால் திருந்த வேண்டியது இங்கே யாரு? பொதுஜனம் தான் திருந்தணும். உங்க படத்துல படம் பார்க்கறதுக்கு இல்லை சட்டமன்றம் கூடி அது இதெல்லாம் பண்ணோம்னா இன்னும் 4 படம் எடுக்கணும் நம்ம. அதான் சொன்னேன். புரியுதுங்களா? இதே கேரளாவில் தான் மது நிறுத்துறாங்க சார். போதைக்காக பல வழியில் போகிறாங்க ஜனங்கள்லாம். இன்னும் பார்த்தீங்கன்னா சார் நீங்க குஜராத் எடுத்துக்கவே இல்லையா சார்? அதுதான் சொல்றேன். இங்க வந்து திருந்த வேண்டியது நம்ம திருந்த. சார் நிதி கிடைக்குதுங்கிறதுக்காக உங்க தம்பியோ உங்க அண்ணனையோ நீங்க இழக்க தயாரா இருக்கீங்களா? நம்ம வந்து திருந்தணும். நம்மளோட குடும்பத்தை நம்ம நினைக்கணும். நம்ம பிள்ளை நீங்க சொல்லுங்க சார் எனக்கு. அப்படி நம்ம முதல்ல நினைச்சு நம்ம திருந்தணும். அதுதான் தீர்வு. இங்க அரசாங்கத்தை குற்றம் சொல்றதோ அதை சொல்றதோ இங்க தீர்வு ஆகாதுன்றது தான் இந்த படத்தோட கிளைமேக்ஸ். ஒரே ஒரு விஷயம் சார், இன்னைக்கு வடபழனியில் கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் போட்டிருக்கிறதுல கொஞ்சம் உன்னிப்பாக கவனிங்க சார். பெரும்பாலும் பேர் 40 வயசுலேருந்து 45 வயசுக்குள்ளே இருக்காங்க. வடபழனி ஏரியாவிலையும் கோடம்பாக்கத்து ஏரியாவிலையும் ஒட்டக்கூடிய கண்ணீர் அஞ்சலி போஸ்டரில் யாரும் 80 வயசில் சாகலை, 85 வயசில் சாகலை, 40 வயசுல 45 வயசில் சாகிறான் செத்துருக்கான்னா 10க்கு 8 பேர் குடியினால் தான் செத்துருக்காங்க. சரி சார், நீங்கள் படம் பார்க்கறதுக்கு இப்போ ஒரு 2 கட்சிக்காரங்க கூட்டு வந்தீங்க, மது குடி போடுறாங்க. அவங்க மதுவை எதிர்த்து, அதாவது நீங்கள் முடக்குனீங்கன்னா அவங்க சவுண்டு கொடுப்பேன்றவங்களை கூட்டு வந்து படம் பார்க்க வச்சிங்க. எதுக்காக? இல்லை அவங்களும் அதை தெரிஞ்சுக்கிட்டோன்னு தான். அவங்க அதை ஆதரவு இல்லை, ஆப்போசிட் ஆகிறவங்களை கூட்டு வரீங்க. இல்லை ஆப்போசிட் ஆகிறவங்க கிடையாது. அப்படி நீங்கள் ஏன் வந்து மதுவை ஊக்கப்படுத்தி சொல்ல முடியும்? மதுவை ஊக்கப்படுத்தி சொல்லுங்க. இந்த மாதிரி இல்லங்கள் இருக்குது. சார் உங்க படத்தின் மூலமா மது விலக்கு இல்லையோ இந்த குறைஞ்சபட்சம் அந்த 10 ரூபா 20 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குறாங்கல்ல, அதுவாவது கம்மியாகும்னு நினைக்கிறீங்களா? கம்மி ஆகணும்னு நினச்சி தான் சார் எடுக்கிறோம். நடக்குது நடக்கலை, அதாவது அதுக்காக முயற்சி பண்ணாமல் இருக்க முடியுமா? நாம் நம்மளான முயற்சியை பண்ணிக்கிட்டே இருப்போம். கல் விட்டு எடுப்போம். கனி விழுந்தா சந்தோஷம். வேலையா நம்ம முயற்சி பண்ணங்கிற சந்தோஷம். எந்த ஒரு டாஸ்மார்க்லையும் பார்த்தீங்கன்னா ரசீது கொடுக்குறது, அதனால அவன் மது கொடுத்தா செத்தானா இல்லை வேற என்ன செத்தானா எதுவும் தெரியல. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா பரோட்டா சாப்பிட்டு செத்தானால அது முன்னாடி மது கொடுத்துருக்காங்க சார். அபூர்வம். ஏன் சார் அதை பற்றி நீங்கள் பேச மாட்டேங்க படத்தில்?
சார் நான் இப்போ எது அதீதமாக இருக்கோ அதை பற்றி தான் சார் பேசணும் சார். 100% எது இருக்கோ அதை பற்றி தானே பேசணும். நான் 10% நான் ஏன் பேசணும்? 90% மதுவினால் இறக்குறான்னு சொல்கிறேன். நான் இப்போ சமீபத்தில் ஒரு அமைச்சகரையில் ஒரு ஆக்சிடெண்ட்டு, கல்யாணம் ஆகி மறு வீட்டு விருந்துக்கு வந்தவன் நண்பர்களை பார்த்துட்டு மது அடிச்சு தண்ணி அடிச்சுட்டு பைக்கில் வந்திருக்கான். அந்த ரோடு ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிட்டாங்க. கல்யாணம் ஆகி வெறும் 15 நாளில். அப்போ அந்த பெண்ணோட வாழ்க்கை என்ன ஆகும்? நீங்கள் ஒரு மரணத்தை தான் பதிவு பண்ணுறீங்க. நீங்கள் வந்து தினமும் பார்க்கலாம். தினமும் ஒரு 100 மரணம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அது யாரும் தெரியல சார். பேப்பர்ல உங்களுக்கு தெளிவா பேப்பர்லயே கொடுத்துருக்கான். அவன் குடிபோதையில் அவர் வண்டி ஓட்டும் பொழுது அவர் கேட்குறாங்க ரசீதெல்லாம் கொடுக்க மாட்டாங்களே, அதுக்காக எதனா சொன்னீங்களான்னு கேட்குறாங்க. நீங்க ஒண்ணு இல்ல, கிட்ட வந்து ஊதுனாலே போதும், அதுதான் ரசீது. அதுக்கு ஒரு காட்சி இருக்குது இல்ல, பாட்டில்ல என்ன இருக்குன்னே போடல, ரசீது எப்படி தருவாங்க? அந்த அதுக்குள்ள என்ன கலந்துருக்குன்னே போடல, என்ன இருக்குதுன்னு இருந்தாதான் உங்களுக்கு இது கொடுப்பாங்க. நீங்க எப்ப நீங்க குடிச்சீங்கன்னா அதுக்கு அவங்க பொறுப்பு ஆகக்கூடாதுன்னா அதெல்லாம் அவங்க போடுறது. அது மட்டும் இல்ல, அவங்க தான் போட்லயே முதல்ல வச்சிடறாங்களே, மது நாட்டுக்கு உயிருக்கு கேடு அப்படின்னு சொல்லி தெளிவா வச்சிடறாங்க. அண்ணே நம்ம தமிழ் படம் எடுத்திருக்கோம், அதுக்காக பேசுங்க சார். இந்த படத்துக்கு அப்புறம் எனக்கு அப்பப்போ பிடிப்பேன், அதே நிறுத்தணும்னு தோணுது. மன்சூரடியா நிறுத்திருக்கிறாரா? அது எனக்கு தெரியாது. இல்ல சார், இல்ல அப்படிலாம் யாருமே நீதி சொல்ல முடியாது சார். அப்படிலாம் யாருமே நீதி சொல்ல முடியாது சார். கண்ணதாசன் மாதிரி மன்னிக்கணும், கவிஞர் கண்ணதாசன் மாதிரி மிகப்பெரிய அந்த மது விரும்பி யாருமே கிடையாது. அவர் எத்தனை பாட்டில் சொல்லியிருக்காரு? அவரை நீங்க சொல்லாதுன்னு தடுத்தீங்களா? வேற லெவல்ல இருக்குது, லாஜிக்காவும் இருக்குது. பழக்கருப்பையா நான்கு சம்பத்தி இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்கல்ல, உண்மையாக சிறப்பாக இருக்குது. இந்த டீம்லாம் எதிர்பார்க்கவே இல்லை. ஒன்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் எதிர்பார்த்து நாங்கள் எதிர்பார்த்து வந்தோம். ஆனால் ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டையும் விட்டு வைக்கல, சிறப்பாக இருக்குது. இந்த படத்தால் ஏதாவது மாற்றம் தமிழ்நாட்டிலையும் இந்தியா லெவல்லையும் ஏற்பட்டு அது உங்களுக்கு ஏதாவது ஒரு மினிஸ்டர் மதுவால தான் உள்ள போனார். ரெண்டாவது ஒரு மினிஸ்டர் போட்டிருக்காங்க, அவரை கூட்டு வந்து இந்த படத்தை பார்க்க வைப்பீங்களா? எப்பவுமே நாங்க பொது வெளியில ஒரு படம், இப்ப நீங்க இதை பத்தி சொன்னீங்கன்னா அவருக்கு அந்த ஆர்வம் வந்து என்னதான் சொல்லிருக்காங்க அந்த படத்துல அப்படின்னு அவர் வந்து பார்த்தாருன்னா நாங்க வரவேற்கிறோம். இதை நாங்க அழைப்பதை கொடுத்து சொல்லுவாங்க. எல்லா விசேஷத்துக்கும் தனித்தனியாக போய் வீட்டில் சொல்ல முடியாது. ஒரு வாட்ஸ்அப்பில் குரூப்பில் மெசேஜ் போட்டோம்னா விருப்பம் இருக்கவும் வரப்போகிறாங்க. அவர் விருப்பம் இருந்தால் கண்டிப்பாக வரட்டும். நன்றி சார்.